வாழ்க வளமுடன். நான் டாக்டர் அஜய், நேச்சுரோபதி டாக்டர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல். கழுத்து வலி இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற விஷயத்த முதல்ல சரி பண்ணிக்கோங்க. இதை சரி பண்ணாமல் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முழுசாக கழுத்து வலி நிரந்தர தீர்வு கிடைக்காது. முதல் விஷயம், தலையில் வெயிட் வச்சுக்கிறது, தலையில் பாரம் தூக்குறது. கழுத்து வலி முழுமையாக சரி பண்ணி இந்த கழுத்து மசில்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுற வரைக்கும் கூடாது. பூரணமாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் தலையில் வெயிட்டு வச்சுக்கூடாது. ஹெல்மெட்டு இப்போ போடுறீங்க அப்படின்னா வெயிட்டு கம்மியாக இருக்கிற ஹெல்மெட் பயன்படுத்திக்கோங்க. ஹெல்மெட் போட்டு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறப்ப அது ஒரு பக்கம் கழுத்து சரியாயிட்டு இருக்கிறது திரும்ப அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் ரெக்கவரி பீரியட் வரைக்கும் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு கையில் வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது. வெயிட்டு தூக்குறப்ப உங்களுடைய பாடி நேராக இருக்கணும். அப்போ அந்த வெயிட்டு உங்களுடைய ஸ்பைனில் பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். கழுத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதிக வெயிட்டு தூக்கக்கூடாது. அடுத்தது, ஷோல்டர் பேக் போட்டுக்கிறாங்க. குழந்தைங்களுக்கே அதிகமாக கழுத்து வலி வருது. கழுத்தில் பார்த்தா மசில்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்குது. தலைவலி வருது. தலைவலிக்கான ரீசன் கழுத்து வலியாக இருக்குது. இந்த மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்கிறதா இருக்குது. அப்புறம் போஸ்டர் மாறி போகிறது, கைப்போட்டிக்கு ஆகுறது, இதெல்லாம் ஹஞ்ச் பேக் இப்படி இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ரொம்ப வீக்காக இருக்குது. அவங்க தூக்குற சுமை அதிகமாக இருக்குது. ஷோல்டர் பேக் போட்டுக்குவாங்க. 2 சைடு ஷோல்டர் பேக் போட்டுட்டா வெயிட் அதிகம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து இப்படி முன்னாடி ஆகும். அது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்போ அந்த அளவுக்கு வெயிட் இருக்கிற பேக் எல்லாம் தூக்கிட்டு போக விடாதீங்க. அப்படியே ஹஞ்ச் பேக் ஆயிரும். அதுவே பழக்கமாயிரும். அப்போ வெயிட்டு குறைவாக தூக்கிட்டு போங்க. ஷூல்லையே புக்கை வச்சுட்டு வர மாதிரியோ இல்லை கையில் புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இப்போ எல்லாருமே படிக்கிறதுக்கு அடுத்தடுத்து சப்ஜெக்ட் கிளாஸஸ் அனுப்புறதுக்கே அதிலே கவனமாக இருக்காங்க. உடலை பற்றி கவலைப்படுறது கிடையாது. உடலில் மசில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணும். மசில்ஸு ஸ்ட்ராங் ஆகிட்டா எவ்வளோ வெயிட் தூக்குனாலும் சரி அது கழுத்தை பாதிக்காது. அதுக்கடுத்த விஷயம், ஒன் சைடு ஷோல்டர் பேக் போடுறது. இது ஸ்கோலியோட்டிக் வர்றதுக்கான ஒரு ரீசன். அப்போ ஒன் சைடு ஷோல்டர் பேக் போடக்கூடாது, ஒன் சைடு வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது. 2 சைடு சிமெட்ரிக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உடல் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா வெயிட்டு தூக்குனாலும் எதுவும் ஆகாது. அப்போ வீக் ஆகிற வரைக்கும் எது உங்களுக்கு ஏற்ற வெயிட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் அந்த வெயிட்டை தூக்குனாலும் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இப்போ ஒன் சைடு, இப்போ மால்லலாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வெயிட்டை தூக்குவாங்க. தூக்கிட்டாலே இப்படி ஆயிரும். அப்படியே நடந்து போவாங்க. இல்லை இப்படியே இழுத்துட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்போ இதெல்லாமே உங்களுடைய உடலுக்கு இது அதிகப்படியான சுமைன்னு இருக்கும். நீங்கள் உங்கள் உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை தூக்குனாலும் உங்களுக்கு எதுவும் செய்யாது. இப்போ ரெக்கவரி பீரியட் வரைக்கும் அதிக வெயிட் தூக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வெயிட்டு தூக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது, உட்கார்ற பொசிஷன் அப்படின்றது, நீங்கள் உட்கார்றப்ப உங்களுடைய மூட்டு கீழே இருக்கணும், இடுப்பு மேலே இருக்கணும். இதுக்கும் கழுத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இதை மட்டும் சரி செய்கிறப்ப நிறைய பேருக்கு கழுத்து வலி ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே செயின், தனித்தனி கிடையாது. கழுத்து அப்படின்னா நீங்கள் கழுத்து மட்டும்தான் பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. காலுக்கும் கழுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே இருந்ததுன்னா அது நேராக பெல்விஸை பாதிக்கும், அது நேராக கழுத்தை பாதிக்கும். இப்போ உட்கார பொசிஷன் சரியில்லை அப்படின்றப்ப அது கழுத்தை பாதிக்கும். ஏன்னா ஸ்பைன் வரைக்கும் பாடி இஸ் எவ்ரிவேர் கனெக்டடு. காலுக்கும் பெல்விஸ்க்கும் ஃபுல் ஸ்பைனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ அதை சரியாக வச்சுக்கணும். படுக்கிறது, தலை இப்படி மேலேயும் வரக்கூடாது, பின்னாடியும் இப்படி போயிடக்கூடாது. தலையணை அல்லது பெட்ஷீட்டு சரியான அளவில் இருக்கணும். நீங்கள் படுத்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இப்படி இருக்கணும். அப்போ சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது, ஜெர்க்கி மூமெண்ட்டு கொடுக்கக்கூடாது. ஜெர்க்கி மூமெண்ட் அப்படின்னா கழுத்துக்கு டக்குன்னு இப்படி செல்ஃபாக கிராக்கிள் பண்ணுறது, இதெல்லாமே செய்யக்கூடாது. இதெல்லாம் பழக்கமாக்கக்கூடாது. குழந்தைகள் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பழக்கத்தை விட சொல்லிடுங்க. அதுக்கடுத்து, ஃபோன் காதில் வச்சு தலையை இப்படி சாய்ச்சி பேசிகிட்டே இருக்கிறப்ப நீண்ட நாட்கள் ஆக ஆக இதுவே கழுத்து வலிக்கான ஒரு ரீசனாக அமையும். அப்போ 2 சைடு பயன்படுத்திக்கோங்க. தலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பேசுங்க. இதெல்லாமே டெய்லி செய்கிற ஹேபிட்டு. இதில் தப்பு பண்ணுறனால தான் நமக்கு வலிகள் எல்லாமே வருது. சரியாக வச்சுக்கிறப்ப, நம்ம உடலை நம்மளே கவனிச்சுக்கிறப்ப இது மாதிரி வலி எல்லாமே வராமல் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். வந்துட்டாலும் இதை எல்லாமே கடைபிடிக்கிறப்ப ஸ்பீடாக ஹீல் ஆயிரும். முக்கியமாக டெய்லி உடல் பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணும். கழுத்து வலி இருக்குது அப்படின்னா கழுத்து வலி சரியாகிறதுக்கு உண்டான பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த இடத்துல சர்க்குலேஷன் அதிகமாகும். இந்த இடத்துல இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிக்கும். வலி ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது கழுத்து வலி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவல் ஷேர் பண்ணுங்கள்.
கழுத்து வலி இருக்கிறவங்க நம்ம முதுகுக்கும் ஷோல்டருக்கும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றது நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதையும் ஒரு பார்வை பார்த்து அதுலேயும் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.